கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். இந்த நிகழ்ச்சி குழந்தை மற்றும் பெற்றோர்களுக்கு இடையேயான உறவு நிலை மற்றும் மனநிலையை பற்றி அலசுகிற ஒரு அற்புத நிகழ்ச்சி. நேயர்களே, கடந்த சில வாரங்களாக நாம் பேக் டு சர்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நிறைய விவாதித்தோம், நிறைய பேசணும், நிறைய உண்மைகளை தெரிந்து கொண்டோம், அதை பகிர்ந்து கொண்டோம். அந்தந்த பங்கு தளங்களில் இருக்கிற அந்த மறைக்கல்வி வகுப்பை பற்றி நிறைய ஆலோசனை, ஒவ்வொரு பங்கு தளங்களிலுமே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை பற்றி பேசணும், அதற்கான தீர்வுகளை பற்றி நல்லா பேசணும். மீண்டுமாக இனி வரும் வாரங்களில் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்போடு உங்களிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆம், இந்த முறை இந்த உலகத்தையே உலுக்கிய மிக மிக ஒரு கொடிய நோய் என்று சொல்லப்படுகிற கொரோனா, இந்த கொரோனா பெருந்தொற்று இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையுமே உலுக்கிவிட்டது. உண்மை சொல்லணும்னா இங்க ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன்ற எந்த பாகுபாடும் இல்லாம அத்தனை பேரையுமே ஒட்டுமொத்தமாக சாய்ச்ச இந்த கொரோனா பெருந்தொற்று, இந்த நோய், இந்த கொரோனா பெருந்தொற்று எத்தகைய ஒரு பாதிப்பை இந்த உலகத்திலே விட்டு சென்றிருக்கிறது அப்படின்றத இனி வரும் வாரங்கள்ல நாம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பா குழந்தைகள், நிறைய பெரியவர்களுக்கு இன்னும் அந்த கொரோனா பெருந்தொற்று, அந்த இழப்புகளிலிருந்து, உறவுகளிலிருந்து இழப்புகள், பெற்றோரை இழந்த அந்த குழந்தைகள், இன்னும் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய அவங்களுக்குள்ள அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பிட்டு சொன்னோம்னா பெரியவர்கள் நிறைய பேர் சகஜ நிலைக்கு வருவதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றதுனால ஓரளவுக்கு அவங்க சமாளிக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆம், வரப்போகிற இந்த வாரங்களில் நாம் இதைதான் பேச போகிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்றினால் தங்கள் உறவுகளை, குறிப்பாக பெற்றோர்களை இழந்து போன அந்த குழந்தைகளுடைய மனநிலையை, அவருடைய உறவு நிலையை, இந்த சிக்கல்களை பற்றி பேசதான் நாம இங்க குடுமியிருக்கிறோம். இப்படியான அந்த உறவு சிக்கல்கள்ல இந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட மனநிலையில வாழ்றாங்க அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு இந்த அமர்வு நம்ம நடக்க இருக்கிறது. இது தொடர்ந்து பல வாரங்கள் செல்லவும் இருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் இருந்த நிகழ்ச்சியிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது. அப்படின்னா இது ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே இங்க இருக்கிறவர்களுடைய மனநிலையை நாம் தெரிந்து கொண்டு, இந்த உறவுகளில் இழந்து போன நிறைய இங்க குடும்பங்கள், பெற்றோர்கள், அதில் பணிபுரிந்தவர்கள், இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர் என்று சொல்லக்கூடிய முன்கள பணியாளர்கள் என நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. இவர்கள் இருக்கிற விஷயங்கள் நம்ம வாங்குவதற்கு காரணம், இது போல உங்கள் இல்லங்களிலுமே யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதிலை தர சிறிதளவு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதே நிலையிலே இன்றைக்கும் நமது அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்திட நிறைய சந்தேகங்களை, குழந்தைகள் சார்ந்த அந்த உளவியல் சார்ந்த அந்த சந்தேகங்களை, அந்த நிலைகளை நமக்கு அழகாக எடுத்து சொல்ல மீண்டும் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிற நம்மளுடைய மருத்துவர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டாக்டர். டாக்டர் இருக்கிறாங்க, அப்ப அடுத்தது யாரா இருப்பாங்க? இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க வந்திருக்கிற இந்த கொரோனா பெருந்தொற்று, இந்த சம்பவங்களை, இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிற அன்பான நம்மளுடைய பெரியவங்களை எல்லாம் அன்போடு இந்த நேரத்தில் வருகவர்கன அன்போடு வரவேற்கிறோம். வணக்கமா. கனத்த இதயத்தோடு, ஒரு பெருத்த ஏமாற்றத்தோடு, ஆனால் அதே சமயத்தில் தீர்க்கமாக நான் என் வழியில, என் வாழ்வில நடைபெற்ற விஷயங்களிலிருந்து, பெற்ற அனுபவத்திலிருந்து தன்னால் முயன்ற அளவிற்கு இந்த சமூகத்திற்கு, முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்குமே செய்தி சொல்ல, பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையில வந்திருக்கிற அவர்களை மீண்டுமாய் அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது நாம தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். பலதரப்பட்ட மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல இந்த பெருந்தொற்றுனால இழப்புகளை சந்தித்தவர்களும், அதே சமயத்துல முன்களத்தில் நின்று பணியாற்றியவர்கள், அதே சமயத்துல நிறைய கவுன்சிலிங் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டவர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர், பொதுவா நம்மளுடைய நிகழ்ச்சியில
பெற்றோர்கள் குழந்தைகள் சார்ந்த இயல்பான குடும்பத்தில் நடக்கிற இயல்பான விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். அதில் இருக்கிற அந்த உளவியல் சார்ந்த விஷயங்களை பேசுவோம். ஆனால் இன்றைக்கு பேச போகிற இனி வர போகிற அந்த வாரங்களில் பேச போகிற இந்த விஷயமெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம்தான். ஒரு மாதிரி சில சமயம் பேத்தட்டிக்கான சில விஷயங்களா இருக்கலாம், ஒரு மாதிரி நமக்கே அழுத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் அதுலேயும் நம்ம ஏதோ ஒரு செய்தியை வந்து சொல்ல போகிறோம் அப்படின்றது எனக்கு மனசில் படுது. நீங்கள் இந்த டாபிக்ங்கிறது நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக இது பண்ணணும், இது உங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும் இந்த விஷயங்கிறது தான் நாங்கள் இது பண்ணோம். கொரோனா வந்துச்சு, 2 வருஷம் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் கொரோனான்னு பயந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மல் ஆயிட்டாங்க. பட் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை. கொரோனா டைமுக்கு முன்னாடி 2 பெற்றோர் இருந்த ஃபேமிலியில் நிறைய பேருக்கு ஒரு பெற்றோர் தான் இருக்காங்க. சில பேருக்கு 2 பெற்றோரும் இல்லை, சில பேருக்கு தாத்தா பாட்டி நிறைய பேர் இல்லை, காணாமல் போயிட்டாங்க. நாங்கெல்லாம் அப்படியே நார்மல் ஆகி போயிட்டோம். பட் குழந்தைங்க என்ன பண்ணாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு பாதிப்பு என்னங்கிறது அவங்களோட ஃபேமிலியில ஃபீல் பண்ணாங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதை நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்காக தான் இந்த முழு எபிசோடே பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இப்பொழுது நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம் இங்கே இருக்கிற அற்புதமான மனிதர்களோடு. சொல்லுங்க. என் பேர் க்ளோரிங்க. ஒரு தனியார் மருத்துவமனையில் கோவிட் ஐசியூவில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு நர்ஸாக இருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாங்கள்லாம் பல பேர் இன்றைக்கு இங்கே உட்காந்துருக்குறோம், உயிரோடு இருக்கிறோம்னா உங்களை போன்ற ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர் தான், முன்கள பணியாளர், அது நர்சஸ். எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் இருந்தீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நேயர்கள் சார்பாகவும் உங்களை மாதிரி இருக்கிற அத்தனை நர்ஸ்களுக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம். சொல்லுங்கள், என்ன எப்படி இருந்துச்சு உங்களுடைய அங்கே பணி அனுபவம்? பணி அனுபவம் யூஸ்வலாக வந்து கோவிட்ல யாரையும் விசிட்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம். எல்லா ஒர்க்குமே நர்சஸ் தான் பண்ணுவோம். அவங்க பார்க்கணும் அப்படின்னா கூட அவங்களால பார்க்க முடியாது. என் பேர் மேரி செபஸ்டியானா. நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அட்வொகேட். 2020 ஃபர்ஸ்ட் வேவ்ல கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ்ல இறந்துட்டாரு. அந்த டைம் எனக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. நான் சேம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன். பசங்க வந்து தனியாக இருந்தாங்க, நாத்தனார் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. குழந்தைங்க எத்தனை பேர் உங்களுக்கு? 2 பேர். பொண்ணு வந்து 14 இயர்ஸ், பையன் வந்து இப்போ 12 இயர்ஸ். ஓகே ஓகே. ஸோ அவங்க 2 பேரும் அப்பாவை இருந்தது அவங்களுக்கு சடன் ஷாக். அது அவங்க பார்க்கவே இல்லை. அதனால அவங்க அதுலேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக. என் பேர் மரி செபஸ்டியம்மாங்க. கொரோனா வந்ததுங்க. முதல்ல எனக்கு தான் வந்ததுங்க. அப்புறம் முதல்ல என் மகன் போயிட்டானுங்க 3 நாளில். 2வது என் பிள்ளையும் நானும் அட்மிட்டாக இருந்தோம். அதில் என்னை ஐசிக்கு கொண்டு போனாங்க. திரும்பி வரக்குள்ள என் பிள்ளை போயிடுச்சுங்க. 3வது அவர் போயிட்டாருங்க. அது வந்து மீண்டு வரக்க முடியலைங்க. 3 பேரும் போயிட்டாங்க. அது மீள முடியலைங்க, மீளவே முடியலைங்க, தாங்க முடியல. 3 பேரும் ஒரு 20 நாளைக்குள்ளேயே 3 பேரும் போயிட்டாங்க. தாங்க முடியல. நான் படைச்சிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நினைத்து பேசிட்டாங்க. என்னுடைய பெயர் வந்து அகஸ்டின். கோவை தொன்போஸ்கோ அன்பிலத்தில் சமூக பணியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் பழங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உரிமைகள் சார்ந்து ஒர்க் பணி செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் அதிகமான குழந்தைகள் சார்ந்து ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? யூஸ்வலாகவே டான் போஸ்கோவில் நிறைய இது சார்ந்து இந்த கொரோனா சமயத்தில் அந்த குழந்தைங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதிகப்படியாக இந்த டைமில் வந்து கொரோனா டைமில் நமக்கு வெளியில் போகிறதுக்கான அனுமதி கிடைச்சிது. ஏன்னா குழந்தைகளுடைய பிரச்சனைகள் சார்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் குழந்தைகளை போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பர்மிஷன் கிடைச்சிது. அது வந்து குழந்தைகளுக்குமே ஒரு ஹாப்பியான விஷயம்னா அவங்க ஒரே இதுக்குள்ளேயே இருந்தாங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருந்தாங்க, அவங்க எதையுமே வெளியில் யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. ஸோ நம்ம அவங்கள போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நேர்கொண்டு நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே கிடைச்சிச்சு அந்த டைமில். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னா குழந்தைகள் சார்ந்து நீங்கள் அதிகம் ஈடுபடுறதுனால. வணக்கம், என்னுடைய பேர் மரியா. நான் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக டான் போஸ்கோ அன்பிலத்தில் சைல்ட் கவுன்சிலராக ஒர்க் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக வந்து ப்ரைவேட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன், ப்ரொஃபஸர் கம் கவுன்சிலர் அங்கே. அது இல்லாமல் கோவிட் டைம் ஃபஸ்ட் வேவ் டைம் வந்துட்டு ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன் மூலிமா ஒரு 4-5 பேர் வந்துட்டு டெலிஃபோனிக் கவுன்சிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதில் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து டு கவுன்சில் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம் குழந்தைங்க வந்து த்ரூ கால் பண்ணி நம்மக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த டைம் நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கவுன்சில் பண்ணிட்டோம். சொல்லுங்க சார், உங்களுடைய பற்றி. என் பேர் ராஜேஷ். நான் ஒரு முழு நேர நற்செய்தி பணியாளன்.
பொதுவாகவே எதாவது பிரச்சனை இருந்தால் ஃபோன் கால்ஸ் வரும். ஆனால் இந்த கொரோனா டைமில் எங்களுக்கு ரொம்ப ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அதனால் நிறைய பேரை இப்படி பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்கக்கூடிய, அவங்களோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு 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 ப்ரேயர் சப்போர்ட்ல இருந்து. எஸ். சொல்லுங்க. கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து வரேங்க. விசுவாசபுரம் எங்கள் ஏரியா, கவுண்டமலை தொகுதியிலேருந்து. நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கோமா. நாங்கள் வந்து இந்த கோவிட் டைமில் ஒரு டீமாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அந்த ஏரியா சார்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய அனைத்து உதவியும் வந்து எங்கள் டீம் சார்ந்து அந்த கோவிட் பேஷண்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஏரியா அந்த மக்களுக்கு உண்டான அந்த ஃபுட்ஸ் ஆகட்டும், ஓகே ஓகே. அந்த அக்காமடேஷன் கொடுக்கறதாகட்டும், நாங்கள் ஒரு டீமாக போய் ஒர்க் பண்ணோம். இல்லை, கொரோனா சமயத்தில் அது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருந்தது. ஆமாம். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் அவங்களுடைய பார்ட் ஒன்று, ப்ரேயர் சப்போர்ட் ஒன்று, கவுன்சிலிங் ஒன்று, அதெல்லாம் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, நானும் கொரோனாவில் படுத்திருந்தப்ப சாப்பாடு இல்லை. அப்போ இது மாதிரி உங்களை மாதிரியான ஒரு குழு தான் வந்து எங்களுக்கு வந்து கேட்டில் வச்சுட்டு போவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது அன்னமிட்ட கை. நீங்களாம் வந்து உண்மையிலே சூப்பர், வெரி குட். வணக்கம் சார். சக்திவேல், மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக இருக்கேன். கோவிட் டைமில் சார் சொல்கிற மாதிரி டீம் ஒர்க்கு விசுவாசபுரத்தில் தான் நாங்கள் இருக்கோம். எந்த வீடு என்ன ப்ராப்ளம்னாலும் அங்கே போய் அட்டன் பண்ணிடுவோம். அவங்களுடைய நீட் என்ன, சாப்பாடா இல்லை என்ன பிரச்சனை, மெடிசன்ஸு. ஒரு குழந்தைங்கன்னா அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருப்பாங்க. அவங்கள அப்போயே ஒரு 10 அடி 20 அடியில் பேசுவோம். இல்லை வீடியோ காலில் கூப்பிட்டு என்னம்மா உனக்கு என்ன வேணும், ஏதோ டாய்ஸ் வேணுமா, இல்லை ஏதாச்சும் வேணுமா, நீடா புக்ஸ் வேணுமா, உனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு அவங்க கேட்போம். கேட்டு அவங்க சொல்லுவாங்க. அதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். யாரும் போக மாட்டாங்க, இந்த ஏரியாலேயே யாருமே கிடையாது. நாங்கள் எங்கள் டீம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் தான் அந்த ஏரியாலேயே சுற்றிக்கிட்டே இருப்போம். எங்கள் வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, கிட்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஏஜ் ஃபேக்டர், எதுக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை அதுதான் நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். நான் எல்லாத்தையும் மீறி தான் நாங்கள் இல்லை அதான் எனக்கு ஒரு இதாக இருக்குது. எனக்கு 53 ஆச்சு. 53. ஓகே. ஸோ அவங்க இருந்தாலும் எனக்கு அம்மா வந்து 87, மாமியார் இருந்தாங்க, அவங்களுக்கும் நியர்லி 80, 2 கிட்ஸ் இருக்காங்க. அதையும் தாண்டி தான் நாங்கள் போனோம். ஏன்னா இல்லை ஒரு என்ன சொல்கிறது, இந்த டைமில் கோவிட் டைமில் யாருமே வரல, நம்மளும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு விசுவாசம் ஒரு பெரிய டீமே இருக்கும். என்ன நீடாக இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் டெத்தாக இருந்தால் கூட போய் முன்னால் நின்றுக்கிறோம். நிறையா பிரச்சனைகள் அங்கே ஃபேஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் சார். இல்லை பெரிய விஷயம் சார். அதான் இப்போ ஆக்சுவலாக உங்களை நான் கேட்கணும்னு நினச்சேன். நான் எப்படியும் உங்களுக்கு ஒரு above 50 இருக்கும்னு எனக்கு யூகிக்க முடிஞ்சு. சரி, சகோதரர் வந்து ஓகே, அவங்க இளம் வயசு ஓகே. நீங்கள் அதான் யோசித்தேன் என்ன அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பெரிய விஷயம் அது. எது உங்களை உந்து தள்ளிச்சு அங்கே, பரவாயில்லப்பா வீட்டில் இவங்களாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இறங்கி வேலை செய்யணும். யாருமே வராமல் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து என்ன சார் பண்ணுறது? யாரோ ஒருத்தர் இறங்கி வேலை செஞ்சுதான் ஆகணும். உயிரை பற்றி நமக்கு பெரிய ஒரு பயம் இல்லை. வீடு பிரச்சனைகள் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஒரு சோசியல் ஒர்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். இந்த டைமில் பண்ணாமல் வேறு எந்த டைம் வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது. மெயின் ரோடு கூட நாங்கள் போகல. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய இருக்குது, ஹிந்து கிறிஸ்டின் எல்லாமே. அங்கே ஜாதி மத பேதம் எதுவும் கிடையாது. எல்லாரும் எல்லா வீட்டுக்கு எல்லா இதுவும் போய் நாங்கள் பண்ணணும்னு ஒரு டீம் தான் சார். டீம் ஒர்க். எங்களுடைய பேக்ரவுண்டு ஒரு பயாக்கன் அவருடைய சப்போர்ட்டில் அவர் நிறையா பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. நிறைய குறிப்பாக நீங்கள் சொல்கிறது அந்த குழந்தைங்களுக்கு வீடியோ காலில் பேசி உனக்கு என்ன டாய்ஸ் வேணும் அப்படின்றது எல்லாம் கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். கொடுங்க அப்படின்னு. சார், என் பேர் ஆண்ட்ரூஸ், ரத்னபுரிலேருந்து வரேன். இந்த கொரோனா செகண்ட் வேவில் என் மனைவி இழந்தது. நம்ம ஃபஸ்ட் வேவில் என் மைத்துனர் இருந்தாங்க. மைத்துனருக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆகி அவங்க ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க 2 குழந்தைங்களும் எங்கள் வீட்டில் என் மனைவி பாதுகாப்போட தான் இருந்தாங்க. அப்போ நாங்கள் இருக்கும்போது சடன் போய் 3 நாளில் என் மைத்துனர் இறந்தார். அப்போ அந்த குழந்தைங்க ரொம்ப அப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த குழந்தைங்க 2 நேரத்தில் நீங்கள் தான் அவங்கள வச்சு. ஆமாம், நானும் என் மனைவி தான் இருந்தோம். அவங்க அந்த அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். கேண்டில் அது ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. என் பையனும் பெரிய மச்சனும் அந்த இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் அவங்க கூடவே இருந்தாங்க. இவன் பாசிட்டிவ் வந்தால் இந்த மைத்தனார் மனைவி அங்கே இருந்தாங்க. குழந்தை கூட நானும் என் மிஸ்ஸஸ் தான் இருந்தாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸ்ன்னு இருக்கும்போது நாங்களும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நைட்டு இதாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுதுன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி டெத் மெசேஜ் எப்படி கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் மிஸ்ஸஸ் கூட எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க மிஸ்ஸஸுக்கு தம்பி மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதனால் நானும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் என் பையன் அங்கே தான் இருந்தான் ஹாஸ்பிட்டலில். அவன் என்கிட்ட அப்பா இந்த மாதிரி இதாகிடுச்சின்னு சொல்லிட்டான். ஆனால் நான் இதை கன்வே பண்ண எனக்கு முடியல. ஏன்னா குழந்தைங்களை விட எங்கள் மனைவி தான் அவங்க ரொம்ப இதுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அப்போ அவங்கள வச்சு திடீர்னு சொல்லும்போது என் மனைவி கத்தி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா.
அந்த குழந்தைங்க கூட படுத்திருந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அந்த நேரத்தில் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு தெரியல, அவங்க அத்தை இறந்தது அழுகிறத பார்த்து அவங்களுக்கு என்ன இதான்ற அந்த ஒரு இது இருந்துச்சு. அப்படியே ஒரு மனநிலையை அவங்க அந்த இடத்துல ரொம்ப இதாகிட்டாங்க. என் பேர் ஜெபதுரை, நான் விஸ்வநகர் பகுதியிலேருந்து வரேங்க. இந்த டீமில் இருந்து நான் நிறையா அன்னைக்கு பண்ணது வந்து பெருசாக தெரியல. ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது, உங்கள் வழியில் பார்க்கும்போது நம்ம அன்னைக்கு பெருமையாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு, நிறைய விஷயம் நிறைய செஞ்சிருக்கிறோம் விஷயம் செஞ்சுக்கிறோம், நல்லா செஞ்சுக்கிறோம் அப்படின்னு தெரியும். இல்லை சார், அதெல்லாம் உங்களுக்குலாம் கடவுள் நிறைய விஷயம் உங்களுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதங்களா. என் பேர் ஆண்டனி குரூஸ், தமிழ்நாடு அரசு போக்குவரத்தில் டிரைவராக இருக்கிறாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. பாடி வாங்க முடியாத டைமில் ஜிஹெச்சில் போய் நம்ம போய் அதை வாங்கி எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து அடக்கம் பண்ணதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். நல்லது. நிறைய உங்களுடைய அந்த அனுபவங்களில் ஒரு துளி தான் எங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. இப்போ நாங்கள் எது கேட்டோம்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் யார், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தில் ஒரு துளி தான் இப்போ வாங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏற்பட்ட இந்த கொரோனா பெருந்தொற்று, இந்த இந்த பெரும் கவலைகள், பெரும் இழப்பில் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களோடு இருந்த அந்த குழந்தைகள் இருக்கலாம், அல்லது நீங்கள் சந்தித்த குழந்தைகளாக இருக்கலாம், நீங்கள் பேசிய குழந்தைகளாக இருக்கலாம். இந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்தது, அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். அதனால் அம்மா நீங்கள் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த 2 குழந்தைங்க, அவங்க அந்த இறப்பு சமயத்தில் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணீங்க, அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க? அந்த இறப்பு சமயத்தில் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணீங்க, அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க? நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேங்க சார். அண்ணா தான் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணா ஒய்ஃப் நாத்தனார் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் என்ன விஷயம்னா 2 பேரும் அழுகலை. தே டிட் நாட் எக்ஸ்பிரஸ் த கிரீஃப். அப்படியே உள்ளவே வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்திருக்கு. இல்லை இப்போ அழுகலைன்னா இப்போ அப்பா அழுகலையா? என் பையன் 12 இயர்ஸ் இல்லைங்களா, 10 வயசு பையன். அப்போ அழுகவே இல்லாமல் மனசுலயே வச்சுட்டா, பட் அழுகவே இல்லை. பொண்ணு அழுகவே இல்லை, அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணல. பட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக என்னன்னா அவங்க பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க இந்த கொரோனா பீரியடில். அப்புறம் சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை, ஸ்டடீஸில் ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து ஃபிசிக்கலி பையன் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கான். அவன் சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுவா. அப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா, பட் கொரோனா இதில் வந்து சரியா சாப்பிடல. அதுக்கப்புறம் தான் நினைச்சேன், ஓகே இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு கொரோனா சமயங்கள்லாம் இல்லை, இப்போ இழப்புக்கு அப்புறமா, லாஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் ஃபோன் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா. 2 பேருமே ஃபோன் அடிக்ட். 2 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படி கொண்டு வரணும் முடியல என்னால். டாக்டர், இப்போ பெக்யூலரான விஷயம் இல்லையா? யூஸ்வலாக அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை உறவுகளோ யாராவது இழந்து போயிட்டோம்னா அதை நம்மளுடைய முதல்ல வந்து வெளிப்படுத்துறது அழுகை தான். அப்போ அந்த அழுகையே வந்து அங்கே அந்த குழந்தைங்க ஹோல்டப் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அண்ணா வேறா, இறப்பை பற்றி தெரியாமல் இருக்கிறதா, இல்லை என்ன மனநிலை இது அப்படின்னு? குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பெரியவங்க நாங்கோங்கிறது எமோஷனல் ஆகும்போது ஒன்று அழுவோம், இல்லைன்னா கத்துவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமோஷன்ஸ் வெளியே வரும். பட் குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண தெரியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா எடோலசன்ட் பெரிய பசங்க 10 வயசு 10க்கு மேலே இருக்கும்போது அழுகணுமா வேண்டாமா, அவங்க என்ன நினைப்பாங்க என் பற்றி, எங்கள் அம்மா வேற இல்லை பக்கத்தில், அவங்க எதாவது பயந்துருவாங்களோ, அந்த மாதிரி எல்லாம் ஒரு யோசனை வந்து நிறைய குழந்தைங்க அந்த கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா அவங்களே பக்கத்துல இல்லை, அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அம்மா பக்கத்துல இல்லை, அவங்க அத்தை வீட்டில தான் இருக்காங்க, இமீடியட் ஃபேமிலி ஓட தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. கிரீஃப்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா அவங்களுக்கு டினையல், நான் இது நடக்கவே இல்லை, எங்க அப்பா இருக்காது, கண்டிப்பா எங்க அப்பா இறந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு கோவம் வரும், எதுக்கு எங்க அப்பா இறந்தாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஸ்டெப்ல குழந்தைங்களுக்கு ஒரு கோவம் வரும், ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் அப்படின்னு தான் பார்கெனிங், ஏன் எங்க அப்பா மட்டும் இறந்தாங்க, ஏன் அவங்க இருந்திருக்க கூடாது, ஒரு பார்கெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிருவாங்க. குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு பெரியவங்கன்னா டவுன் ஆயிருவாங்க, பேச மாட்டாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒன்னு ஃபோன் அடிக்ஷன் ஆயிரும், இல்லைன்னா கோவம் வரும், இல்லைன்னா சரியா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ல ரொம்ப சேஞ்சஸ் வரும். என்ன சொன்னாலும் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் அப்படிதான் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஒரு சிம்டம்ஸ் இங்க டிப்ரெஷன் தான் ஆகணும்னு தேவையில்லை, எக்ரெசிவ்னஸ் கூட வரலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் வரும். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைன்னு சொல்றத நான் 6 வயசுலேருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைங்கிறது விளையாட போக மாட்டாங்க, எதில் பார்த்தாலும் ஒரு பயம் வரும்,
இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி காமிக்க சின்ன குழந்தைங்க 6 to 10 years. ஸோ இந்த மாதிரி லாஸ்டா தான் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸெப்டே பண்ணுவாங்க. ஓகே, எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க அப்பா இப்ப இந்த உலகத்துல இல்ல, எனக்கு அம்மா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்டன்ஸுக்கு வருவாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்குதுன்னா, குழந்தைங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த டினையல், எங்க அப்பா இறக்கலையோ என்ன, அவங்க அங்கேயே ஸ்டக் ஆயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த சைக்கிள்குள்ளேயே வரல. அந்த சைக்கிளை ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி ஓகே ஃபைன் இறந்துட்டாங்க, இதுதான் எனக்கு வாழ்க்கை, நான் இதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணணும் அப்படின்னு வந்தாதான் அவங்கனால நார்மல் பிஹேவியர் அவங்களால பண்ண முடியும். இல்லைன்னா they are going to find it very difficult. இப்ப இவங்க சொன்ன மாதிரியே நீங்க உங்கள யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மனநிலையில இருக்கிற குழந்தைகள் இப்ப அழாம இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது மாதிரி வேற ஏதாவது பெக்குலியரா இது ஒரு குழந்தையினுடைய இயல்பே கிடையாது, ஆனா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எனக்கு என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த மாதிரி ப்ரேயருக்கு போகிறனால ஒரு வீட்டில் போய் வழக்கமாக தங்குவோம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கும்போது. அப்போது அங்கே வந்து அப்பா அம்மா ஒரே ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. அந்த அப்பாவுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோல் ஃபேமிலிக்கே அவர் தான் தலைவர் மாதிரி. எல்லாரும் ஏதாவது ஒன்றுன்னா அவர்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. இந்த பொண்ணு அவங்க ஒய்ஃபும் சரி, இந்த பொண்ணும் அவரை சார்ந்து தான் வாழ்ந்தாங்க. இந்த கொரோனா டைம் வரும்போது காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்தப்போ எனக்கு ஒரு ஃபோன், அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கனால அவங்க கூட என்ன ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறேன். ஃபோன் வந்தப்போ அவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம், காய்ச்சல் வந்திருக்கு. அடுத்த நாள் சொல்கிறாங்க ஹீ இஸ் டவுன். இந்த பொண்ணு வந்து என்னென்னா, இந்த பொண்ணும் இந்த அவரோட ஒய்ஃபோடைய தம்பியும் 2 பேரும் மாற்றி மாற்றி இதில் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல். சிச்சுவேஷன் என்னன்னா, இவங்க நிற்கிறாங்க, அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்காரு, எதிர்த்தாப்புல ஒருத்தர் படுத்திருக்கிறவர் கொஞ்ச நேரத்தில் இறந்துடுறாரு, தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்தவரை படுக்க வைக்கிறாங்க, அவரும் இறக்குறாரு, அவரையும் தூக்கிட்டு போறாங்க. சுத்தி சுத்தி ஒரு நாளைக்கு 7 பேர் 8 பேர் இறக்குறத கண்ணு முன்னாடி இந்த பொண்ணு பாக்குது. பார்த்தா ஷீ இஸ் அஃபெக்டட். அதில் ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது என்னன்னா, நாங்கள் இது கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணுறோம், அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். ஒரு டைம் எனக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க தம்பி, அதாவது அவங்க மச்சான் எடுக்கிறார், இஸ் நோ மோர், இறந்துட்டார். அப்போ ரொம்ப பாதிப்பாக ரொம்ப அழுகிறார் அவர். அடுத்த வாட்டி நான் ஃபோன் பண்ணுறேன், சரி நீங்கள் எல்லாம் பண்ணுங்க. நான் அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னென்னா, சொன்னார், இப்போ தான் மச்சானை வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்குறோம், 2 பாடி இறக்கியாச்சு, 3வது பாடி ஒரே ஆம்புலன்ஸ் 5 பாடி. அதில் யார் இருந்தாங்க? அதில் இவர் அந்த நான் சொன்னேன்ல இறந்து போனார் இல்லையா, அவர் இருக்கார் அதில். அது 3வது பாடியை நாங்கள் இறக்க போகிறோம், இறக்கிட்டு பேசுகிறோம் பிரதர் அப்படின்னு சொன்னார். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து பார்த்து நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் பார்க்கறதுக்காக. அதாவது ஷீ ஷோட் நத்திங், யங் கேர்ள். இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன டவுட் அப்படின்னு சொன்னால், ஷி ஹஸ் ஹிடன் திங்ஸ். ஏன்னா இவ காமிச்சா அவங்க அம்மா ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. அதனால வந்து எதையுமே காமிக்க மாட்டேங்கிறா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோபமோ அதெல்லாம் இல்லை, ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி ஷீ ஷோயிங் ஹர் செல்ஃப். ஆனால் இது வந்து எங்கே எஃபெக்ட் ஆகும், ஃபியூச்சரில் எங்கே வந்து அது பாதிக்கும்? இல்லை இப்போ இப்படி சொல்கிறீங்கல்ல, யூஸ்வலாக அவங்க எப்படிப்பட்ட நார்மல் கேர்ள், அதாவது ரொம்ப ஜோவியலா, ரொம்ப ஜாலியா. இப்போ அது இல்லை. இப்போ என்னன்னா வந்து அப்பா கேர்ள் ரொம்ப, ஏன்னா எல்லாமே ஹோல் ஃபேமிலியே அப்படி இருக்காங்க. இப்போ ஹோல் ஃபேமிலியே டவுனா இருக்காங்க. இப்போ யாரை கம்ஃபர்ட் பண்றதுன்னே தெரியல. இப்போ இந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு, இந்த சின்ன பொண்ணை யாருமே நினைக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அவளை போய் சரி கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு கட்ஸ் இல்லை. அப்போ வந்து இவன் என்ன பண்றான்னா, தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு நிக்கிறது போல காண்பிக்கிறாளோ. ஏன்னா முன்னாடி வந்து அந்த ஜோவில் அதெல்லாம் வந்து என்ன மனநிலைங்க டாக்டர்? இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா டெத் ஆனது அவங்க அப்பா இல்லைங்களா. அப்போ மெயின் ஃபிகர்ங்கிறது இல்ல அவங்க சொல்ற மாதிரி. இப்போ அவங்க அம்மா எப்படின்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ஆப்போசிட் பர்சன் ரொம்ப ஹோம்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய வெளிய உலக பத்தியோ வெளிய திங்ஸ் பத்தி ரொம்ப தெரியாது. பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல சில்ட்ரன் பாத்தீங்கன்னா மெனி சில்ட்ரன் ரொம்ப தெரியுது, எல்லாமே தெரியுது. ஸோ அவங்க நினைப்பாங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, நானும் அப்செட் ஆயிட்டேன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாங்க, பெரியவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, குழந்தைதான் அதை பத்தி பேசலையே, நம்ம எதுக்கு பேசுவானே அப்படின்னு பெரியவங்களும் அதை பத்தி பேசுறது இல்லை,
குழந்தை என்ன நினைக்குது, நான் பேசிட்டேன்னா அவங்க அழுதுருவாங்க, நானும் பேச மாட்டேன். இது ஒரு மெச்சூர்டு பிஹேவியர்னு சொல்லலாமா? மெச்சூர்ட் பிஹேவியர்னா அவன் கண்டிப்பா அவங்க அம்மாவே ஹர்ட் பண்ண கூடாதுங்கிறதுனால அவ பண்றான், அது கரெக்ட். பட் இருந்தாலும் அது அவ ஃபுல்லா கிரீவே பண்ணலையே. அந்த சேட்னஸ் அவளோட பாடியில இருந்து அவளோட மைண்ட்ல இருந்து அவ இன்னும் எடுக்கவே இல்லை. அது என்ன ஆகும்னா, அவங்க சொல்ற மாதிரி நல்ல சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற குழந்தை சடனா பேசுறது இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னால முடியும் அப்படின்னு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இது எவ்வளவு நாள் நிலைக்கும்? கண்டிப்பா நிலைக்காது. கண்டிப்பா வேற பிரச்சனை வரும்போது அவ பெருசா உடைஞ்சிருவான். தூக்கல் எஃபெக்ட் ஆகும், சாப்பாடுல எஃபெக்ட் ஆகும், கண்டிப்பா வெயிட் லாஸ் இருக்கும். கண்டிப்பா நீங்க பிசிக்கலாவே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருப்பான். பிசிக்கலா ஃபேஸ்ல அந்த ஒரு பிரைட்னஸ், வெயிட் லாஸ், அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன், படிக்கிறதுல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இல்லைன்னா நம்ம என்ன சொல்வோம்னா, பேசிட்டு இருப்போம், நீங்க இப்பதான் பேசிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, சடனா அவங்க வேற உலகத்துல அப்படியே ஸ்டன்னா அப்படியே இவங்களை பார்த்துட்டே தான் இருப்பாங்க, அவங்க மைண்ட்ல வேற ஏதாவது ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெரிய குழந்தைங்க அந்த மாதிரி தே வில் பிஹேவ் லைக் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் எல்லாம் வரும். அது மொல்ல மொல்லமா ஆட் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கனால வேற விதமா நிறைய சைக்காட்ரிக் இஷ்யூஸ் வர சான்சஸ் அதிகம். இந்த அளவில் இந்த உரையாடல் நிறைவடைகிறது. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் பேச இருக்கிறோம். பெற்றோர்கள் இழந்த இந்த குழந்தைகளுடைய மனநிலை, உறவு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த வாரத்தோடு அது நம்ம முடிக்க முடியாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு. நேயர்களே, தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நன்றி, வணக்கம்.